வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் ரகம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியில் இருக்க முன்னாள் அமைச்சர் செம்மலை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்டிகள் கொடுத்துட்டு வர்றாரு. ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு நிகர் எடப்பாடி பழனிசாமி இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஜெயலலிதா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சுயேட்சை நின்று இப்போ சேவல் சின்னத்தில் நின்று ஜெயிச்சு தான் பெரிய லெவலில் கட்சியை கைப்பற்றாங்க. எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றினார், அதுக்கப்புறமா ஜெயிச்சிட்டும். ஆனால் 10 தோல்வி மேலே ஒரு தோல்வி பார்த்தீங்கன்னா அடுத்த தோல்வி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிடார். அது காம்படிஷன்லேயே பார்த்தீங்கன்னா பங்கேற்கல. அப்படி இருக்க ஒரு சில எடப்பாடி பழனிசாமி எப்படி தலைவராக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. அடுத்து பொதுச்செயலாளர் பார்த்திங்கன்னா செல்லுமா செல்லாதா அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மனுவில் இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்காரு. அப்போ எல்லாருமே பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு இருக்கும்போது மனுவில் இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டால் அப்போ உண்மையில் அவர் இணை ஒருங்கிணைப்பாளரான்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது. இந்த பொதுச்செயலாளர் பார்த்திங்கன்னா அவர் தலைமையில் தமிழ் மக்கள் உசேன் தலைமையில் பார்த்தீங்கன்னா நடக்குது செயற்குழு. அதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் தீர்மானம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் போடுவாங்க. 2 சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ஓபிஎஸ் சசிகலா இணைக்க மாட்டேன்ற மாதிரி தீர்மானம் போடுவாங்கன்னு எதிர்பார்ப்புச்சு. ஆனால் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தீர்மானம்லாம் போடவே இல்லை. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு சொன்னால் அந்த அங்கே இருக்க சீனியர் முன்னாள் அமைச்சர் அவங்களுக்கே எந்திரிச்சு போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கே எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்து மேலே எடப்பாடி அவங்க மாவட்ட செயலாளர் அதிகாரத்தை பறிக்கிறாரு. அது சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி சமகாலத்தில் வந்தவங்க. அவங்கெல்லாம் எடப்பாடியை இன்னும் புறநகர் மாவட்ட செயலாளர் சேலத்தில் இருக்க புறநகர் மாவட்ட செயலாளர் தான் பார்க்குறாங்க. யாருமே பூச்செல்லாம் பார்க்கவில்லை. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவங்க வரும்போது எந்திரிச்சு நிற்பாங்க. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தடப்பொடலில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொன்னால் டக்குன்னு பண்ணி முடிச்சுருவாங்க. இப்போ பூத் கமிட்டி அமைங்கன்னா டக்குன்னு அமைச்சிடுவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லி ஒரு பூத் கமிட்டி கூட அமைக்கிறதுக்கு தயக்கம் காமிச்சுட்டு இருந்தாங்க. கேட்டால் பசை கொடுக்கலான்றாங்க. பெரிய லெவலில் பெரிய லெவலில் வரவே இல்லை. அந்த பசை கொடுக்காதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய லெவலில் ஆதரவு இந்த வாட்டி கொடுக்கல. அவர் 2026 ஜெயிக்கிறாரா ஜெயிக்கலடா அடுத்த பட்சம் கட்சியை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குன்றதான் நோக்கமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா செக் வைக்கணும்னா இப்போ டெல்லி தனியாக ஏக்நாத் சிண்டியாவை எஸ்பி வேலுமணியை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வராங்க. ஒரு 14 எம்எல்ஏக்கள் 41 மாவட்ட செயலாளர் கைக்குள்ளே வச்சுருக்காரு. அவருமே பார்த்திங்கன்னா டக்குன்னு ஏதாச்சும் பிரச்சனை நம்மளுக்கு ஏதாவது பின்னடைவு ஏற்படுதுன்னா அவர் ஏக்நாத் சிண்டியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பிஜே கட்சியில் இணைய மாட்டார். அதிமுகவை ஒரு பிளவு ஆயிரும் திருப்பி எடப்பாடி இல்லை. அப்படி பிளவு ஆகிற பட்சத்தில் ஓபிஎஸ் சசிகலா ஈஸியாக பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே நுழையிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்குது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பீதியை கிளப்பிட்டு தான் இருக்குது. நேரம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பெரிய லெவலில் அந்த செயற்குழுவெல்லாம் ஒரு பூம்பு வெடிக்கும் பார்த்தாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னோட பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா போராடிட்டு இருக்காரு. செயற்குழு உறுப்பினர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 280 பேர் பார்த்திங்கன்னா ஆளுக்கு பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் தன் கட்டுப்பாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நிர்வாகிகள் வச்சுருக்காங்க. இப்போ கொங்கு மண்டலத்தில் எஸ்பி வேலுமணியோட ஆதிக்கம். இப்போ 41 மாவட்ட செயலர் சொல்கிறாங்கன்னா 41 மாவட்ட செயலருக்குள்ள எத்தனை அந்த செயற்குழு உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் இல்லை. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி கண்ட்ரோலில் இருக்காங்க. இரட்டை தலைமை இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி தீவிரமான எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக இருந்தது. அப்போ ஆட்கள் நியமிக்கும் போது எஸ்பி வேலுமணி தன்னோட ஆதரவு நிர்வாகிகளை பார்த்திங்கன்னா நியமிச்சிட்டார். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமாக இல்லை. எப்போ வேணாலும் பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி கையில் கட்சி போகிற நிலைமையில தான் இருக்குது. இப்போ எஸ்பி வேலுமணிக்கு எதுக்கு இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சுடுறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருந்தால் அதே செயற்குழு உறுப்பினராக தான் இருக்க முடியும். அதே எஸ்பி வேலுமணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணால் எஸ்பி வேலுமணி அடுத்த கட்டத்துக்கு போவார், நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க இருக்காங்க. இதனாலே எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை கொடுக்குது. எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருந்தால் அதே செயற்குழு உறுப்பினர்கள் அதே எத்தனை வருஷம்னாலும் அப்படியே தான் உட்காந்துருக்க வேண்டியது இருக்கும். எஸ்பி வேலுமணியை உயர்த்தினா நம்மளுக்கு அடுத்த கட்ட ஒரு பதவி கிடைக்கும்ன்ற ஒரு ஆசையில் பார்த்திங்கன்னா அவங்களும் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவு மாநிலையில் இருக்காங்க. இப்போ செல்லூர் ராஜு இங்கிட்டு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் சேர்ந்தனா பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்காங்க. இப்போ ஏன்னா அந்த எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்துருச்சு. ஓபிஎஸ் அணின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கொங்கு மண்டலம் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் ஒன்றும் கவலை இல்லை. தென் மாவட்டங்கள் தான் சிக்கல். தென் மாவட்டங்களில் நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இப்போ நீங்கள் எம்பி எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு பெரிய லெவலில் ஆதரவு இல்லை, 4 பேர் தான் ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ அதிமுகவுக்கு தான் டெபாசிட் காலியாச்சு. அதனால் நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுங்க. நீங்கள் ஜெயிக்கணும்னா தென் மாவட்டங்களை ஓபிஎஸ் இணைஞ்சா மட்டும் தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். செல்லூர் ராஜும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சட்டமன்ற தேர்தலில் 2021 ஒரு 100 அளவில் தான் ஜெயிச்சிருந்தார். அங்கே திமுக டஃப் கொடுத்தாங்க.
இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் பெரிய லெவலில் அங்கே வந்து நெருக்கடி இப்போ தான் உருவாகிட்டு இருக்கு அண்ணாமலையினால். இப்போ அண்ணாமலையும் பார்த்திங்கன்னா அங்கே நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை பார்த்திங்கன்னா போகிற போக்கில் டெல்லியில் வந்து ஒரு அதிமுக ஃபைல்ஸ் ஒரு 20 முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக ஃபைல்ஸை தட்டி விட்டு போயிட்டார். அதில் பார்த்திங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடத்த கூச்சி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சொத்தை குவிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கள மேலெல்லாம் ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த நெருக்கடியிலேருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, டெல்லி சொல்கிறதையும் கேட்பாங்க. எஸ்பி வேலுமணி தலைவர் ஏக்நாத் சிண்டியா பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து எஸ்பி வேலுமணி மாற எல்லாருமே பின்னாடி வருவாங்க. சசிகலா ஓபிஎஸ் இணைச்சு எடப்பாடி பழனிசாமியோட சம்மந்தி மேலே கை வச்சா எடப்பாடி பழனிசாமியெல்லாம் தாங்க முடியாது, துடிச்சு போயிடுவான்ற மாதிரி ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் 2017 அப்படி அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால தான் டெல்லியோட இணக்கம் போனார். பாஜகவோட சகவாசமே வேணும்னு சொல்லிட்டு 2024 கூட்டணி வைக்கல, 26 கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அப்படி கூட்டணி இல்லைன்னு சொன்னால் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பலம் இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா இருக்காரு. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தனக்குன்ற ஆதரவு வட்டத்தை நினச்சி இப்போ அந்த ஆதரவு வட்டத்தில் இருக்க தன்னோட விசுவாசியை பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியா டெல்லியோட நிறைய தொடர்பில் இருக்காரு. டெல்லி பேச்சை கேட்க ரெடியாக இருக்காரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பூச்சிரா வந்தாலுமே தம்பிதுரை போன்ற சீனியர்கள் பாஜக ஆதரவு மலையில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் எடுக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும், கட்சி ரீதியான ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும். அதெல்லாம் எதுவுமே எடுக்காமல் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எதிர்ப்பும் இல்லாமல் அண்ணாமலையை தான் அதிகபட்சமாக எதிர்க்கிறாங்க. டெல்லியில் பார்த்திங்கன்னா இருக்க மோடியவோ அமித்ஷாவோ பார்த்திங்கன்னா எதிர்க்கவில்லை. அப்படி எதிர்த்திருந்தால் இவங்க சிறுபான்மை ஓட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கணிசமாக கிடச்சிருக்கும். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா மக்கள் நினச்சிட்டாங்க எப்படின்னா அது அடிமை கட்சி தான், நம்ம இதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணுன்ற மனநிலைக்கு வந்து பிஜேபியை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நிலைமைக்கு தான் அதனால தான் திமுக பார்த்திங்கன்னா சிறுபான்மை ஓட்டுனால 40க்கு 40 இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா காரணமாக சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த தேர்தலில் இந்த வட மாவட்டங்களில் கொங்கு மண்டலத்தில் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக போய் நின்றுருந்தாலுமே தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அடி. இந்த தென் மாவட்டங்களில் அடி முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க ரெப்ரசன்டேட்டாக இருக்க சசிகலா ஓபிஎஸ் டிடி தினகரன் நீக்கிறது அது பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஆர்பி உதயகுமார் கூட்டின்னு வந்து உட்கார வச்சிருந்தோம், அது பிரிஜனம் கிடையாது, பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆர்பி உதயகுமார் வேகமாக மொத்தம் செயல்பட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு. அது பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமாரில் தக்க வச்சுக்க முடியல. இப்போ ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு இருக்குன்ற நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், திருச்சி மாநாடு. ஆனால் சசிகலாவுக்கு அந்தளவுக்கு இருக்கான்றது யாருக்குமே தெரியாது. சசிகலா மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே. சசிகலாவை கொண்டு வந்தாலும் நம்ம வந்து டேட்டா பதவி தென் மாவட்டங்களை ஜெயிக்கலான்ற மாதிரி. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒன்று ஓபிஎஸ்ஸை கொண்டு வரணும், ஓபிஎஸ்ஸை கொண்டு வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்காத சொன்னாங்க. ஏன்னா ஓபிஎஸும் எந்த பதவி வேணான்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ திமுக இருக்க தங்கத்தமிழ்ச்செல்வன் சொல்கிறாரு. ஆனால் சசிகலாவோ டிடி தினகரனோ அவங்க ரூட்டே வேறு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க எடப்பாடி பழனிசாமி கீழே பணிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ திருப்பியும் எடப்பாடி அணியில் பிளவு வரும் பட்சத்தில் அதிமுகவில் ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா இவங்க 3 பேர் இணைக்கிறதான விஷயம் பார்த்திங்கன்னா டெல்லி தான் முடிவு எடுப்பாங்க. டெல்லி சொன்னால் டிடி தினகரன் கட்சியே வந்து அதிமுக இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர்